தோல்விக்கு பின் வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தாதுங்க. ஒரு சிலருக்கு மறுபடியும் மறுபடியும் தோல்வியே கூட வர்றதுண்டு. அது யாருக்கு என்ன செஞ்சா அப்படி மறுபடியும் மறுபடியும் வர்ற தோல்வியை நம்ம வெற்றியாக மாற்றலாம்? அது ஒரு அழகான மலை கிராமம். அந்த கிராமத்தில் கிடைக்கக்கூடிய கைவினை பொருட்கள்னா பக்கத்து ஊர்களில் ரொம்பவே பிரபலம். இப்படிப்பட்ட அந்த கிராமத்தில் ஒரு வாலிபன் இருந்தான். அவனோட பேரு காந்தன். இந்த காந்தன் ஒரு புது வியாபாரி. அவங்க கிராமத்தில் கிடைக்கக்கூடிய கைவினை பொருட்களை எல்லாம் கொண்டு போய் பக்கத்தில் இருக்கிற ஊர்களில் வியாபாரம் செய்கிறது தான் அவனுடைய தொழில். ஆனாலும் அவனுடைய தொழிலில் அவனுக்கு பெரிய அளவுக்கு லாபம் எல்லாம் எதுவும் வரலைங்க. அவனும் என்ன பண்ணனா லாபத்தை அதிகப்படுத்தலான்னு புதுசாக ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்படி இருக்கும்போது அவனுடைய காதுக்கு ஒரு செய்தி வருது. அதாவது அந்த கிராமத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி போனால் ஒரு பெரிய ஆறு இருக்குன்னும், அந்த ஆற்று கடந்து போனால் ஒரு ஊர் வரும்னும், அந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்க போகுது. அந்த திருவிழாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய ஊர்களில் இருந்து ஜனங்கள் வந்து குவிவாங்க அப்படின்னும் அந்த செய்தி சொல்லுச்சு. அவனுக்கு உடனே ஒரு யோசனை. நம்ம இதுவரைக்கும் அந்த ஆற்றை கடந்து அந்த பக்கம் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் போனதே கிடையாது. அதனால இந்த முறை நம்ம பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆற்றை கடந்து போய் திருவிழா சமயத்தில் கடையை நடத்துவோம். திருவிழா சமயத்தில் கடையை நடத்தினா நிச்சயமாக லாபம் வரும் அப்படின்னு. குறிப்பாக ஆடி மாதத்துல தான் அந்த திருவிழா நடக்கும். அதனால அவனும் அந்த நேரத்தை கணக்கு செய்துக்கிட்டு அதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சான். கைவினை பொருட்களை எல்லாம் வாங்கியாச்சு. அதை ஒரு பெரிய மூட்டையாக கட்டியாச்சு. படகு சவாரிக்கும் ஏற்பாடு செஞ்சாச்சு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக படகு பாதி தூரம் போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஆற்றுல ஒரு பெரிய வெள்ளம். பாவம், இவங்க போய்கிட்டு இருந்த அந்த படகும் அந்த வெள்ளத்தில் மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் அப்படியே மூழ்கியும் போச்சு. அந்த படகுல இருந்த படகோட்டிக்காகட்டும் அவனுக்கு துணைக்கு இருந்தவனுக்காகட்டும் நல்லாவே நீச்சல் தெரியும். அதனால அவங்க 2 பேரும் நீச்சல் அடித்து தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த வாலிபன் காந்தனுக்கோ நீச்சலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சுழல்ல மாட்டிக்கிட்டு அப்படியே அந்த ஆற்றுலையே மூழ்கி போயிடுறான். பயப்படாதீங்க, அவன் உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. ஏன்னா அவன் வந்து சேர்ந்திருந்தது பாதாள உலகத்துக்கு. ஆமாங்க, அந்த ஆற்றுக்கு அடியில் ஒரு பாதாள உலகம் இருந்தது. அந்த பாதாள உலகத்தை ஜலகண்டன் அப்படிங்கிற அரக்கன் ஆட்சி செய்துட்டும் வந்தான். பொதுவாகவே அந்த ஆற்றுல மூழ்கிறவங்க யாராக இருந்தாலும் பாதாள உலகத்துக்கு தான் போவாங்க. அங்கே போன பின்னாடி அவங்கள தன்னுடைய அடிமை மாதிரி வச்சு கொடுமைப்படுத்துறது ஜலகண்டனோட வழக்கம். இப்போ இந்த காந்தனும் அந்த பாதாள உலகத்துக்கு போய் சேர்ந்திருக்கானா, அவனையும் கொடுமைப்படுத்துறதுக்கு தயாரானா ஜலகண்டன். ஆனால் காந்தனோ கத்துனான், கதறினான், என்னை எப்படியாவது விட்டுருங்க, நான் என் கிராமத்துக்கே போயிடுறேன், இனிமேல் இந்த பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேன் அப்படின்னு அழுது தீத்தான். ஒருவேளை அந்த அரக்கன் ஜலகண்டனும் அன்னைக்கு நல்ல மூடில் இருந்துட்டான் போல. அவனோட மனசு இறங்கிடுச்சு. சரி வாலிபனே, நீ எதனால இந்த பாதாள உலகத்துக்கு வந்து சேர்ந்த அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை சொல்லு, நானும் உன்னை மன்னிச்சு கரையிலேயே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னா. அதுக்கு ரொம்ப வேகமாக காந்தன் பதில் சொன்னான். வேற எதனால? எல்லாம் ஆற்றுல மூழ்கினதுனால தான். மூழ்காமல் இருந்திருந்தா நான் ஏன் இந்த பாதாள உலகத்துக்கு வந்திருக்க போகிறேன் அப்படின்னு. இல்லை வாலிபனே, இந்த பதில் தப்பு. இருந்தாலும் நான் உன்னை உன் கிராமத்திலேயே கொண்டு போய் விட்டுடுறேன். ஆனால் நீ என்ன பண்ணணும்? வாரம் ஒரு சொம்பு பாலை எடுத்துட்டு வந்து இதே ஆற்றுல ஊற்றிட்டு போகணும். செய்வியா அப்படின்னா ஜலகண்டன். மாட்டேன்னா சொல்ல போகிறான் காந்தன். சரின்னு உடனேயே ஒத்துக்கிட்டான். ஜலகண்டனோ அவனை அவனோட கிராமத்துக்கே திருப்பி அனுப்பி வச்சுட்டான். காந்தனுக்கு அப்பாடான்னு இருந்துச்சு. அவன் பாட்டுக்கு தன்னோட கிராமத்துக்கு வந்தான். மறுபடி வேலையை பார்க்க ஆரம்பித்தான். வாரம் ஒரு சொம்பு பாலை கொண்டு போய் அந்த ஆற்றுல ஊற்ற ஆரம்பித்தான். இப்படியே நாட்கள் கடந்து போச்சு. சரியா அடுத்த வருடம் அதே மாதிரி ஒரு ஆடி மாதமும் வந்துச்சு. போன வருஷம்தான் அந்த கிராமத்தில் நடந்த திருவிழாவில் கலந்துக்கிட்டு ரொம்ப லாபம் சம்பாதிக்க முடியலை. இந்த வருஷமாவது அதுக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு காந்தனுக்கு தோணுச்சு. மறுபடியும் அந்த படகு சவாரி தொடங்குச்சு. ஆனால் இந்த தடவையும் அதே கதை தான். ஆற்றுல வெள்ளம் பெருகுச்சு, படகு கவிழ்ந்துச்சு. படகோட்டியும் அவனுக்கு துணைக்கு இருந்தவனும் நீச்சல் அடித்து தப்பிச்சுக்கிட்டாங்க. காந்தன் மட்டும் மூழ்கி மறுபடியும் பாதாள உலகத்துக்கே வந்து சேர்ந்தான். ஆனாலும் இந்த காந்தனோட தைரியத்தை பாருங்களேன். இந்த முறையும் ஜலகண்டன் கிட்ட ஒரே கத்தல் கதறல், என்னை எப்படியாவது விட்டுருன்னு அழுக.
பையன் இந்த தடவையும் ஜலகண்டனோட மனசை கரைச்சிட்டான். அதனால இவனை மறுபடியும் மேலே கொண்டு போய் விடுறதா ஒத்துக்கிட்டு போன தடவை கேட்ட அதே கேள்வியை கேட்டான் ஜலகண்டன். வாலிபனே, நீ எதனால இந்த பாதாள உலகத்துக்கு வந்து சேர்ந்த அப்படின்னு. இந்த தடவை காந்தன் பல பதில்களை சொன்னான். ஆத்துல மூழ்கினதுனால தான் இந்த பாதாள உலகத்துக்கு வந்தேன். இல்ல வெள்ளம் வந்ததுனால தான் ஆத்துலயே மூழ்கினேன். இல்ல வெள்ளம் வந்தாலும் அந்த படகோட்டி என்னை காப்பாத்திருக்கணும், அவன் என்னை காப்பாத்தல, அதனால தான் ஆத்துல மூழ்கினேன். இந்த மாதிரிலாம் வெவ்வேறான பதில்கள். ஆனா எந்த பதிலுமே ஜலகண்டனை திருப்திப்படுத்தல, மாறா கோவத்தை தான் வரவழைச்சது. அந்த கோவத்தோட, அட முட்டாள் வாலிபனே, போன தடவையாகட்டும் இந்த தடவையாகட்டும் நீ இந்த பாதாள உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் உனக்கு நீச்சல் தெரியாதுங்கிறது தான். போன தடவையாவது ஏதோ முதல் தடவைன்னு மன்னிச்சு விட்டுடலாம், ஆனா இந்த தடவை குறைஞ்சது இந்த தடவையாவது நீச்சல் பழகி இருக்கலாம்ல. இதுல ஒவ்வொரு வாரம் இங்க வந்து நீ பாலை ஊத்திட்டு போகும்போதும் இங்க ஒரு சிலர் நீச்சல் பழகிட்டு இருப்பாங்க, அதையும் நீ பார்த்துருக்க. சரி விடு, ஒருவேளை ஆத்து மேலதான் தப்பு, வெள்ளத்து மேலதான் தப்பு, படகோட்டி மேலதான் தப்புன்னு நீ நினைக்காம இருந்திருந்தேன்னா இதெல்லாம் உன் மண்டைக்கு உரைச்சிருந்திருக்குமா இருக்கும் அப்படின்னு சொன்னான் ஜலகண்டன். நம்ம காந்தனோட முகம் போச்சு பாருங்க ஒரு போக்கு. ஆமாங்க, யார் ஒருத்தர் தனக்கு பிரச்சனை வரும்போதோ, தனக்கு தோல்வி ஏற்படும் போதோ அதுக்கான காரணம் வெளியே எங்கேயோ தான் இருக்குன்னு தேடி அது மேல பழிய தூக்கி போடுறாங்களோ அவங்களுக்கு இந்த தோல்விக்கு பின்னாடி வெற்றிங்கிற வாக்கியம் பொருந்தவே பொருந்தாது. ஆனா யார் ஒருத்தர் தனக்கு பிரச்சனை வரும்போதாகட்டும், தோல்வி ஏற்படும் போதாகட்டும், தன்னால என்ன செஞ்சு அதை மாற்ற முடியும், தாம் பக்கம் என்ன தவறு இருக்கு அப்படின்னு யோசிச்சு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த தோல்விக்கு பின் வெற்றி அப்படிங்கிற வாக்கியம் 100% பொருந்தும். அவங்களுக்கு மட்டும்தான் தோல்விக்கு பின்னாடி வெற்றியே கிடைக்கும்.